வணக்கம். இந்த வீடியோல ஸ்டைல்ஸ் அண்ட் கலர்ஸ் பத்தி பார்க்கலாம். முதல்ல ஸ்டைல்ஸ்னா என்னன்றத பத்தி பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்றோம்னா அந்த வெப்பேஜ்ல நம்ம நிறைய கண்டென்ட் டைப் பண்ணிருப்போம். அந்த கண்டென்ட்டோட ஃபாண்ட் ஸ்டைலு, கலரிங், பேக்ரவுண்ட் கலரு இல்ல டிஃப்ரெண்டா நம்ம ஏதாச்சும் ஒரு இமேஜ் கொடுக்க போறோம். அந்த இமேஜோட சைஸ் இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்றதை தான் ஸ்டைலிங் சொல்றோம். ஸோ இந்த ஸ்டைலிங்ஸை நம்மளோட HTML டாக்குமெண்ட்ல ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி கொடுப்போம். இந்த ஸ்டைல் டேக் யூஸ் பண்றது மூலமா நம்மளோட HTML டாக்குமெண்ட்ல என்னென்ன ஸ்டைல்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோமோ அதை அந்த ஸ்டைல் டேக்ல நம்ம மென்ஷன் பண்ணலாம். இந்த ஸ்டைல் டேக் மட்டும் இல்லாம இந்த ஸ்டைல்ஸை ஒரு ஆட்ரிபியூட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஒரு கண்டெய்னர் டேக், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் இருக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்த நிறைய ஆட்ரிபியூட்ஸ் ஒரு டெக்ஸ்டோட சைஸ் அண்ட் கலரை தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஆனா இந்த ஸ்டைல்ல மட்டும்தான் ஸ்டைலுக்கு தனி டேகும் இருக்கு. அதே ஸ்டைல் ஆட்ரிபியூட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபாண்ட் டேக் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபாண்ட் டேக்ல நம்ம ஒரு டெக்ஸ்டோட சைஸ் அண்ட் கலர் கொடுக்கும்போது நம்மளோட பாடி பேஜ்ல இருக்க எல்லா டெக்ஸ்டோட சைஸ் அண்ட் கலர் நம்ம ஃபாண்ட் டேக்ல என்ன கொடுத்துருக்கோமோ அதை தான் அது எடுத்துக்கும். ஆனா இந்த ஸ்டைல் டேகும் இந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட்டும் நம்ம எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்றோமோ அந்தந்த இடத்துல மட்டும்தான் மாறும். நான் ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்றேன்னா இப்போ நான் ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். எனக்கு ஹெட்டிங்க்கு வேற கலர் தேவை, பேராகிராஃப்க்கு வேற கலர் தேவை. அப்போ ஸ்டைல்ன்ற ஆட்ரிபியூட்டை நான் பேராகிராஃபோட ஓப்பனிங் டேக்ல கொடுத்து அதுக்கு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹெட்டிங்ல அதே மாதிரி ஸ்டைலு போய் ஆட்ரிபியூட் கொடுத்து அந்த ஆட்ரிபியூட்ல எனக்கு கலர் ரெட் வேணும்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா ஸ்டைல் டேக்ன்றது நம்ம ஹெட்டிங்ல ப்ரொவைட் பண்ணுவோம். இதை ப்ரொவைட் பண்ணி எனக்கு ஹெட்டிங்கும் ஒரே கலர் வேணும், பேராகிராஃபும் ஒரே கலர் வேணும். நான் பாடியில போய் தனித்தனியா கொடுக்கறதுக்கு ஹெட்டிங்ல போய் எனக்கு இது ரெண்டுமே ஒரே கலர்ல வேணும் அப்படின்றத நாங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம எந்த ஒரு HTML டாக்குமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணாலும் நிறைய ஸ்டைல் டேக்ஸ் நம்ம அதில் யூஸ் பண்ண முடியும். நார்மலா நமக்கு என்ன கண்டென்ட் தேவையோ, இப்போ நம்ம பேராகிராஃப் டைப் பண்றேன்னா எனக்கு அது பேக்ரவுண்ட் கலரும் எனக்கு டெக்ஸ்டோட கலர் மட்டும் இருந்தா போதும்னா அதோட ஆட்ரிபியூட்டை நான் ஸ்டைல்ல கொடுப்பேன். இல்ல எனக்கு இதுக்கப்புறம் கீழே H1, H2, H3 நான் டைப் பண்றேன்னா இந்த H1, H2, H3க்கும் எனக்கு ஒரே ஸ்டைல் ஒரே கலர் தேவைன்றத நான் ஸ்டைல் டேக்ல மென்ஷன் பண்ணிடுவேன். அப்படி நம்ம கொடுக்குற நார்மலான சில ஸ்டைல் ஆட்ரிபியூட்ஸை நம்ம பார்க்கலாம். பேக்ரவுண்ட் கலர். இந்த பேக்ரவுண்ட் கலர் நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் இது பண்ணுறதா இருந்தாலும், ஒரு இமேஜ் கொடுக்குறதா இருந்தாலும், இல்லை பேக்ரவுண்டுக்கே நம்ம வெப்பேஜோட கலரிங் கொடுக்குறதா இருந்தாலும் நம்ம இந்த பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்ட் கலர் நம்ம ஸ்டைலில் போய் பேக்ரவுண்ட் கலர் டைப் பண்ணி என்ன கலர் தேவையோ அதை கொடுத்துக்கலாம். கலர் கொடுத்துக்கலாம். அடுத்து ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் சைஸு, டெக்ஸ்ட் அலைன், இதெல்லாம் நார்மலா நம்ம ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ். இந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் ஸ்டைல் ஆட்ரிபியூட்ஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கலர்ஸ். நம்மளோட வெப்பேஜ் மேக்ஸிமம் பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் ஒயிட்டா இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் எல்லாம் டிஃபால்ட்டா பிளாக்ல தான் இருக்கும். நம்ம அந்த டெக்ஸ்டோட கலர் சேஞ்ச் பண்ணிக்க டெக்ஸ்ட் கலர்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இல்லை அதோட பேக்ரவுண்டே நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்டோட பார்டர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்காகலாம் தான் கலரிங் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த கலரிங்ஸை நம்ம வெப்பேஜை நம்ம கொடுக்கறது மூலயமா நம்மளோட வெப்பேஜ் பார்க்க லுக்காகவும் இதை வியூ பண்றவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாகவும் இருக்கும். இந்த கலர்ஸ் நம்ம நிறைய டைப்ல கொடுக்கலாம். RGB அப்படின்ற ஒரு கலரிங் கோட்ல கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா X அப்படின்ற கலரிங் கோட்ல கொடுக்கலாம். HSL அப்படின்ற கலரிங் கோட்ல நம்ம கொடுக்கலாம். இந்த RGB அப்படின்றது
ரெட் கிரீன் ப்ளூ அந்த கலரிங் கோட் யூஸ் பண்ணி நாம வந்து கலரிங் கொடுப்போம். அடுத்து ஹெக்ஸ், இது வந்து ஆஷின் ஒரு கேரக்டர் நான் கொடுத்து ரெட் கிரீன் ப்ளூ அதே ஆர்ஜிபி கோடிங்ல நான் கொடுக்குறேன். ஆனால் ஆஷின் ஒன்று யூஸ் பண்ணனால இது எக்ஸ் அப்படின்ற ஒரு கலரிங் கோட்ல நம்ம கொடுக்குறோம். அடுத்து HSL, இது வந்து நம்ம ஒன்று வந்து வேல்யூவா கொடுப்போம், இன்னொரு 2 வந்து பெர்சன்டேஜா கொடுப்போம். நம்ம பார்த்த ஸ்டைல்ஸ் அண்ட் கலர்ஸை ப்ராக்டிக்கலா நோட் பேட்ல டைப் பண்ணி அதோட அவுட்புட் வந்து எப்படி வருதுன்றத வெப் ப்ரௌசர்ல பார்க்கலாம். லேப்டாப்ல டாஸ்க் பார்ல சர்ச்ல போய் நோட்பேட்++ன்னு டைப் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு நோட்பேட் வந்து ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. நியூவா நமக்கு வந்து ஒரு பேஜ் தேவைன்னா நம்ம ஃபைல்ல போய் நியூன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நார்மலா ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ண HTML வந்து பேசிக்கா என்னென்ன HTML கோட்ஸ்லாம் இருக்குமோ அதை டைப் பண்ணிக்கலாம். இந்த டேக் வந்து நம்மளோட வெப் ப்ரௌசர் வந்து இது HTML டாக்குமெண்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கொடுக்குறோம். அடுத்து நார்மலா HTML ஓப்பனிங் டேக், HTML க்ளோசிங் டேக், இதுக்குள்ள ஹெட்டிங் ஓப்பனிங் டேக் கொடுத்துக்கலாம், ஹெட்டிங் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கலாம். இதுக்குள்ள டைட்டில் ஓப்பனிங் டேக், டைட்டில் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம ஸ்டைல்ஸ் அண்ட் கலர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ டைட்டில்ல நான் அதை கொடுத்துக்கிறேன். கொடுத்தாச்சு. அடுத்து பாடி டேக் ஓப்பனிங் டேக் கொடுத்துக்கலாம், பாடி க்ளோசிங் டேக் கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சோடனே நம்மளோட ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல் நேம் வந்து நான் வந்து ஸ்டைல்ஸ் மட்டும் கொடுக்குறேன். .html கொடுத்துட்டு எனக்கு டெஸ்க்டாப்ல தேவை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே வந்து HTML ஃபைல் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் வந்து பாடியில முதல்ல ஒரு ஹெட்டிங் டேக் வந்து கொடுத்து ஒரு ஹெட்டிங் கிரியேட் பண்ணிக்கிறேன். H1 கொடுக்குறேன், ஹெட்டிங் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கிறேன். நடுவில் வந்து நான் டெக்ஸ்ட் டைப் பண்றேன், ப்ரோக்ராமிங் லைன்னு. அடுத்து நான் வந்து ஒரு பிரேக்காக பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். இது கீழே நான் வந்து ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ண போறேன். ஸோ பேராகிராஃப் ஓப்பனிங் டேக், பேராகிராஃப் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கிறேன். இதுக்கு நடுவில் நான் வந்து ஏதாச்சும் ஒரு பேராகிராஃபை இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த டெக்ஸ்டுக்கு பேக்ரவுண்ட் கலரு, இந்த டெக்ஸ்டோட கலர்லாம் நம்ம வந்து நார்மலா ஓப்பனிங் டேக்ல ஆட்ரிபியூட்டா கொடுத்துருப்போம். இதை ஸ்டைல்ஸ் என்ற ஆட்ரிபியூட்ல எப்படி கொடுக்கலான்றத பார்க்கலாம். இந்த ஸ்டைல்ஸ் என்ற ஆட்ரிபியூட் வந்து நம்ம வந்து எங்க யூஸ் பண்ணுவோம்னா பாடி டேக்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்டைல் டேக்ஸை வந்து ஹெட்டிங் டேக்ல நம்ம கொடுப்போம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஹெட்டிங் 1க்கும் பேராகிராஃபுக்கும் ஒரே கலர் ஒரே சைஸ் வந்து நமக்கு தேவை அப்படின்னா அதை வந்து ஹெட்டிங் டேக்லேயே நம்ம கொடுத்துக்கலாம். ஹெட்டிங் டேக்ல நம்ம கொடுத்தாலே நம்மளோட ஓவரால் பாடிக்கும் அந்த கலரும் அந்த சைஸும் நமக்கு சேஞ்ச் ஆயிடும். ஆனா ஸ்டைல் ஆட்ரிபியூட் வந்து பாடி டேக்ல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பாடி டேக்ல நம்ம தனித்தனியா கொடுத்துக்கலாம். பேராகிராஃப்க்கு தனியா எனக்கு இந்த கலர் தேவை, ஹெட்டிங்க்கு தனியா நமக்கு இந்த கலர் தேவை அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். அதையே இதுவே எனக்கு தனித்தனியா கலர் தேவை, அதை நான் ஸ்டைல்ஸ்லயே கொடுத்துக்கிறனாலும் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட பாடியில யூஸ் பண்றோம்ல, இந்த மாதிரி HTML பிகினர்ஸா யூஸ் பண்றவங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்டைல் டேக்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஹெட்டிங்ல மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், வேற ஒரு பேஜ்ல கிரியேட் பண்ணி அதோட லிங்க்கும் நம்ம கொடுப்போம். இதை பத்திலாம் டீட்டெயிலா நம்ம CSS பார்க்கலாம். CSSனா கேஸ்கட் ஸ்டைல் ஷீட். இந்த ஸ்டைல் ஷீட் வந்து
நம்மளோட வெப் பேஜை வந்து என்னென்ன டெக்ஸ்ட் கலரிங் இந்த மாதிரி என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணுமோ இதுக்கு தனியா நம்ம ஒரு ஸ்டைல் ஷீட்டை கிரியேட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம். இதை பத்தி நம்ம CSS வீடியோல பார்க்கலாம். இப்போ ஸ்டைல் டாக்ஸ்னா நம்ம ஹெட்டிங்ல கொடுக்கலாம். அதுவே ஸ்டைல் ஆட்ரிபியூட்னா நம்ம பாடி டேக்ல கொடுப்போம். இந்த பாடி டேக்ல எப்படி ஸ்டைல் ஆட்ரிபியூட் கொடுக்கலான்றத பார்ப்போம். நான் வந்து H1 ஓப்பனிங் டேக்ல நான் வந்து ஸ்டைல்னு டைப் பண்றேன். சீக்வல் கொடுத்து கொட்டேஷன் ஓபன் பண்ணி நான் வந்து முதல் கலர் கொடுக்கிறேன். கோலன் கொடுத்துக்கோங்க. நான் கலர் வந்து எனக்கு ரெட் தேவை. அதுக்கப்புறம் ஒரு செமிகோலன் கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து வந்து நான் வந்து இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதுக்கும் கோலன் கொடுத்து இதோட சைஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 70 பிக்சல் தேவை. இது மாதிரி என்னென்ன வந்து இந்த ப்ரோக்ராமிங் கிளைண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணணுமோ அதை இந்த ஸ்டைல் என்ற ஆட்ரிபியூட்லயே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதை கொடுத்துட்டு ஃபைல போய் சேவ் பண்ணிட்டு என்னோட வெப் ப்ரௌசர் வந்து ஓபன் பண்றேன். நான் வந்து டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிருக்கேன். ஓபன் ஆயிட்டு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்ததுனால அது ரெஃப்ரெஷ் ஆகி வரும். நான் ப்ரோக்ராமிங்ல வந்து ஸ்டைல்ஸ் கொடுத்ததுனால கலரிங் வந்து ரெட் கொடுத்துருக்கேன். அந்த ஃபாண்டோட சைஸ் வந்து நார்மலா ஹெட்டிங்னு ஒரு டேக் சைஸ் இருக்கு. அது இல்லாம நான் வந்து ஃபாண்ட் சைஸும் கொடுத்ததுனால நான் என்ன சைஸ் கொடுத்துருக்கேனோ அந்த சைஸுக்கு வந்து இது வியூ ஆயிருக்கு. இதுதான் வந்து ஸ்டைல்ஸ். இந்த ஸ்டைல்ஸை நம்ம அடுத்த வீடியோல சில HTML டேக்ஸ்ல யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கலரிங் கோட்ஸும் நம்ம நோட்பேட்ல கொடுத்து அதன் அவுட்புட் வந்து எப்படி நம்மளோட வெப் ப்ரௌசர்ல வருதுன்றதையும் பார்க்கலாம். Thank you.